சிறுமைப்பேரவை 14ஆம் ஆண்டு துவக்க விழா. கல்வி கடவுள் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 123வது பிறந்தநாள் விழா. மாவீரன் கராட்டே செல்வி நாடாளர்களின் 64வது பிறந்தநாள் விழா. 30 விழாவாக நம்ம ராமசாமி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போ பெருந்தலைவர் காமராஜருக்கு வந்து நினைவு சொன்ன பெறதுக்காக யாரோ போராட்டம்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு போராடின ஒரே மாமனிதர் ராமசாமி அவர்கள் மட்டுமே. அவருக்கு பின்னாடி நாங்களாம் இருந்தோம், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் கட்டதுக்கான முழு முயற்சி அவர். அதே மாதிரி கராத்தே செல்வன் அவர்கள் வந்து நம்ம உலகமே பாராட்டோம். ஆனால் அவருக்கு வந்து ஒரு கட்டடமே இல்லாமல் ரொம்ப ஒரு மண் தர மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து இங்கே இருந்து கட்டி கொடுத்து அந்த விழாவை நாங்கள் எல்லாம் போய் சிறப்பு பிடிச்சோம். அதுக்கும் அவருக்கு தான் பாராட்டு. அதே மாதிரி அன்னை ராவணன் பற்றி சொல்லணும்னா எனக்கு நான் உட்கார்ந்து ஞாபகம் புரட்சி தலைவர் கொடுத்து சிவந்த கரங்கள். அதே மாதிரி ராவணன் கொடுத்து சிவந்த கரங்கள். கொடுத்து சிவந்த கரங்கள் இல்லை, கொடுத்து காணாமலே போயிட்டார். அப்படி ஒரு இது. ஏன்னா தனக்கு இருக்கிறது என்னன்னு தெரியாமல் கொடுத்துட்டாரு. கொடுத்து பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருக்கும் கொடுத்து அது மாதிரி எல்லாம் போயிடுச்சு. மீண்டும் அவர் எழுத்து வந்துட்டார். சூரியன் மறையும் இல்லையா, இரவு திருப்பி காலையில் உதிக்கலாம். அந்த மாதிரி ராமசாமி உதிச்சு கொண்டே இருப்பார். காலங்கள் மாறலாம், ஆட்கள் மாறலாம், ஆனால் ராமசாமி வந்து உதிச்சுக்கிட்டே இருப்பார். எந்த மாற்றத்திலும் கிடையாது. நல்ல மனசுக்கான நல்ல இடம் அவருக்கு இருக்கு. எனக்கு வந்து நான் படம் எடுக்கிறேன்னு சொன்ன ஒரு படம் சூரியனை போனாரு 2019 நினைக்கிறேன், 2009. திடீர்னு அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஆனால் விளையாட்டு நினைக்கிறேன் வரீங்களான்னாரு. இன்னும் நான் விளையாட்டு நினைக்கிறேன் எங்கே வாங்கினேன் இல்லை வாங்கினாரு. ஒரு கவரில் கட்டி பணம் கொடுத்தாரு. ஏன் சொல்றேன்னா எனக்கு கொடுக்கணும் அவசியமே இல்லை, ஆனால் கொடுத்தாரு. இந்த சொன்ன எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கம்பெனி. அதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லாமல் அத்தனை பேர் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வீடு கட்டிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, பைக் வாங்கிட்டோம்னா அது ஒரே காரணம் ராமசாமி அவர்கள். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அத்தனை பேர் நான் பார்த்தேன், அத்தனை பேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா எந்த கஷ்டம் இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணா போதும் கொடுத்துட்டு போயிடுவாரு. வந்து கொடுப்பாருங்க, நம்ம கேட்க வேண்டியது அவங்க கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு மாமனிதர் நம்ம நாடாளுமன்றத்தில் சிங்கமேல பிறந்திருக்காரு. அவருக்கு அந்த கோடான கோடி வாழ்த்துக்களை உங்க உரித்தாக உங்க கை கட்டவங்க சொல்றது கடவுள். அப்புறம் இந்த மேடையில நிறைய பெரியவங்க இருக்காங்க, அது எல்லாம் அவங்க பேசலாம்னு நினைச்சேன். குறிப்பா வந்து நம்ம பிரதாபனை வந்து இருக்காங்க. செந்தில்குரு நாடார்கள், செல்வராஜ் நாடார்கள், செல்வகுமார் நாடார்கள், ராமச்சந்திர நாடார்கள், ரவிச்சந்திரன் நாடார்கள், SS பாண்டிய நாடார்கள், ராம நாடார்கள், ராதாகிருஷ்ணன் நாடார்கள், ஜிம் சுரேஷ் நாடார், வாசுராஜ நாடார், முத்து நாடார், தர்ம நாடார், மென்சன் நாடார், எவிஷன் நாடார், ரவீஷன் நாடார், ராகவ நாடார், சுரேஷ் நாடார், அப்புறம் வரவேற்பை சசி குமார் நாடார், உதயநிதி மகளிரணி அண்ணன் வந்து சொல்லிட்டேன். எல்லாத்துக்கு மேலே எங்கள் பனை இளவரசி அப்படின்னு சொல்கிறார் கவிதா காந்தி அவர்கள். ஏன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. நம்ம ஆண்களுக்கு எதனா ஒரு கேஸ்னா கூட காசு கூட வாங்காமல் அட்டன் பண்ணி தன்னோட உடம்பை அவனோட தாமரத்தில் ஒரு கேஸை எடுக்கும்போது அவங்க புருஷங்களை வந்து கண்டு வயிற்றுலன்னு தூக்கிட்டாங்க. கட்டில இவங்க எடுத்தாங்களே இவங்க வந்து ஒரு வாரம் தூங்கலை, தூங்காமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு பாராட்டு எங்கள் அம்மா அண்ணா. அவங்க எனக்கு என்னோட சின்ன வயசு தான் எங்கள் அம்மா அண்ணா. அதே மாதிரி ராவண நாடார் எனக்கு ராவணன்னா உடனே அண்ணன் பேர் தான் வரும். அவங்க பையன் சிங்கமென இருக்கிற சிங்க மகன் அவருக்கு ஒரு கைத்தல் கொடுங்க. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் மகன்கள் கிடைக்கிறது, எல்லாருக்கும் மகன்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இது ஒரு சிங்க தமிழை தான், ஒரு சிங்க முகமா எதையும் முன்னாடி இருக்க செய்கிற ஒரு கருண் சிறுத்தையா. நான் தான் ஜாகவர் கருண் சிறுத்தை. அந்த சிறுத்தை அடைக்கிறாரு இளைஞரணி தலைவர். அவருக்கு போனாங்க அவருடைய வாழ்க்கைகளும் நன்றிகளும் உங்கள் கைத்தட்டவரை அவருக்கு. ஏன்னா ஒருத்தர் சொன்னாரு, இந்த சந்தில் எப்படிங்க கார் ஓட்டுவீங்கன்னு. நீங்கள் ராமன் பார்க்கலைன்னாரு. சரி அவர் காரில் ஏறி வந்தேன், மெதுவாக தான் வந்துருக்கோம். கொஞ்சம் வேகமாக போய் சொல்றதுக்கு இல்லை, 30லேருந்து 120 இருக்காங்க. அதில் எதாவது நாளை கட்டடியா நாங்கள் ஷூட்டிங்கில் சேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் கண்ட்ரோல் இருக்கு. நீங்கள் பெரிய தலைவராகவும் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் இந்த தமிழ்நாட்டை கலக்கிற ஒரு தொழிலதிபராக வரணும்னு இந்த மேடையில் சித்தர்கிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும். அப்பாவுக்கு துணையாருங்க.
தந்தையும் தாயும் எந்த காலத்திலும் எப்போது யாரும் மறக்காதீங்க. தாயை மறந்தவன் எவனா இருந்தாலும் வாழ்வில் ஜெயித்ததா சரித்திரம் இல்லை. அன்னை வந்து ஒரு குழந்தை இருக்கிறது 64 எலும்பு உடைஞ்சா என்ன வழியோ அதைத்தான் அந்த தாய்மார்கள் அனுபவிக்கிறாங்க. அந்த தாயை நம்ம சாகிற வரைக்கும் செத்த பிறகு கூட அந்த தாயை நினைச்சுக்கிட்டோம். அதுதான் தாய்மையின் உச்சம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு, தாயை மதிக்கணும், தாயை மதிக்கணும், தாயை மதிக்கணும்னு சொன்னாரு. நீங்க பாத்தீங்கன்னா தாயை மதிக்கணும் அத்தனை பேர் பெரிய ஆளா இருப்பாங்க. தாயை மதிக்கிற இடத்துல குப்பாடி இருப்போம். நீங்க வேணா பாருங்க, அதான் தாயும் தந்தையும் நீங்க உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் வணங்கணும்னு சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்கள் நல்லா இருக்கும். ஏன்னா எங்க அண்ணன் ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் வந்திருக்காங்க. உண்மையிலே அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா நிறைய பேரை அதில் பார்த்தேன். பேரை கண்ணு கட்டுறவங்களுக்கும் நிறைய பேர் இருக்கு. குறிப்பாக அந்த நூறு அண்ணன் நான் சொல்றேன். அவர் வந்து திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காரு, குற்றாலத்திலிருந்து வந்திருக்காரு அந்த ஃபங்க்ஷனுக்காக. உண்மையிலே அவருக்கெல்லாம் கை கட்டுங்க. ஏன் அப்படின்னா ஒரு நம்ம சமுதாயத்தில் ஒரு நிகழ்வு வந்து அங்கே இருந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, எனக்கு இடையில வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து போது. அந்த பிரச்சனை வரும்போது அண்ணன் என்னன்னு கேட்டார். அது மாதிரி சொன்னோடனே அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டம், எல்லா ஊர்லேயும் போராட்டம் எடுத்தாரு. ஏன்னா நான் நாடாளுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நாடாளுல சிங்கம் எடுத்துச்சு. உண்மையில இந்த மேடையில் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா இப்போ நாடாளு நம்ம எவ்வளோ இருக்கும். இன்னைக்கு வந்து 1.5 கோடி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவுக்குள்ள 15 கோடி நாடாளுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஒருத்தர் திட்டினான்னா அதை கேட்கறதுக்கு யாருக்கும் பலம் இல்லை, தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை. செலவு பண்ண காசு ஏன்னு தெரியல. நான் கூட ஒரு 1 லட்ச ரூபாய் தரேன். அந்த செலவுக்கு எல்லாம் காசு வேணும். அந்த போராட்டத்தை சரியாக பண்ணணும். ஏன்னா வேற யாராவது சொன்னால் விடுவாங்களா? இன்னைக்கு வந்து ஈரானில் சண்டைங்க. ஈரானில் இருக்கிறதுக்கு வந்து காஷ்மீரில் முஸ்லீம் சண்டை போடுறாங்க. ஈராக்கில் இந்த சண்டை போடுறாங்க. ஆனால் இங்கே இருந்து நம்ம உயிருக்கு உயிரான பெருந்தலைவர் காமராஜர் புகழை ஒரு அநாகரிகமாக பேசுறதை பார்த்துக்கிட்டு சாப்பிட முடியலங்க. ஏன்னா இப்போ நம்மளாம் என்ன சண்டை போடலாம், ஆனால் பின்னாடி யார் வருவா அப்படின்னு தான் கேட்டேன். இப்போ அதாவது ஒரு மீட்டிங், ஒரு ஊரில் ஒரு மறியல் பண்ணோம். நாங்கள் அண்ணா நகர் ஞாபகம், அண்ணா நகரில் மறியல் பண்ணாங்க ஞாபகம் இல்லை. அப்போ சிபிசிஐ அதுக்கு வந்து போலீஸ் வந்து எங்களெல்லாம் மறியல் பண்ணும்போது அப்போ அம்மா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நாடாளும் நாடாந்த குலம், அந்த குலத்தில் யாரும் கை வைக்க கூடாது, அவங்க யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் ரோட்ல மறியல் பண்ணவங்களை உடனே விட்டாங்க. சட்டசபையில் எழுத்தி முத்திரை பதிச்சு வச்சிருக்காங்க. அந்த சேர சோழ பாண்டியன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க பேரு. சேர சோழ பாண்டியன் யாரு? இந்த நாட்டை ஆண்டவங்க. நம்ம தான் அந்த நாட்டை ஆண்டவங்க. அதெல்லாம் மறந்து போயிடுச்சோம். அதற்கே யாரு? நம்ம நாடாரு. இந்த சித்தர்கள் நிறைய பேர் புத்தர்கள் புனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே இனம் நம் நாடார்கள். அந்த நாடார்கள் போகிறதுலாம் நான் உண்மையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் வந்து இப்போ வந்து இந்த பல்லாவதுகிட்ட ஒரு கராட்டை வந்து ஒரு இது கட் பண்ண போனோம். அதுக்காக வந்து நின்றுட்டே இருக்காங்க. நான் போயிட்டு ஒரு 1 ஹவர்ல திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன். நான் போயிட்டு வரேங்க. அண்ணன் பேசிட்டு போனேன், நான் பேசிட்டு போயிட்டு இருக்கேன். அதான் போயிட்டு வரமாட்டேன்னு கண்டிப்பாக போயிட்டு நான் வருவேன். எல்லாரையும் நான் திருப்பி ஒரு வாரம் சந்திக்கணும். எல்லாரும் என்கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க. அவங்க கூட எல்லாம் நானும் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நமக்குள்ள சிங்கத்து கூட. அதனால நான் திருப்பி வருவேன்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அம்மா அப்பா பதிங்க அப்படின்னு சொல்லி நான் பிறந்தது நாடாராக, வளர்ந்தது நாடாராக, மறைந்தாலும் என் கல்லறை இவன் நாடாருக்குள்ள மகன் என்று எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை பிறந்தால் இந்த நாடார் குலத்திலே உதிக்க வேண்டும் என்று கொண்டு நாடாருக்குள் வாழ்க, நாடாருக்குள் அண்ணனும் அவர்கள் குடும்பமும் அவரை சார்ந்த அத்தனை பேரும் வாழணும் 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 கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க நமது இனம், வெல்க நமது இனம், எப்போதும் நாடா நமது இனமே. ஜெய்.